இது கோல்சா வேட். இன்றைக்கி நம்ம பிரெட் ஹல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், ஜீனி, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், பால், நெய். சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடு வந்தோடனே அதில் முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஹல்வாவுக்கு நான் ஒரு 9 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிரெட் ஹல்வா உதிரி உதிரியாக வரும். அந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதில் நான் திராட்சையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பின்ன அதுக்கு அப்புறமா அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிரெட்டு துண்டுகளை எடுத்து அதில் போட்டு நல்லா ரஸ்க் கலரில் வர்ற அளவுக்கு நான் நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன். ஏன்னா ரஸ்க் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்தாதான் அந்த பிரெட்டெல்லாம் அந்த பிரெட் ஹல்வாவில் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வேறு ஒரு தட்டையில் வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே பால் ஊற்றிக்கோங்க. நான் 9 பிரெட்டு துண்டுகளுக்கு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் சூடு வந்தோடனே ஏலக்காய் தட்டி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டு அந்த பாலில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ப்ரெட்டு இது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம அந்த ஓரத்தில் உள்ள தடிமனாக உள்ள இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டதுனால சீக்கிரமாக ப்ரெட்டு கரைஞ்சிரும். அதே நேரத்தில் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் அந்த ஓரத்தில் உள்ள ப்ரெட்டு துண்டுகளுக்கு ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒம்பது பிரெட்டுக்கு 2.5 ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் ஜீனி கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ப்ரெட்லேயும் வேறு இனிப்பு இருக்கும். அதனால் 2.5 ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். நல்லா கிளறிக்கங்க. இந்த இனிப்பு நம்ம போட்டோன்னே நல்லா தண்ணி விட்ட மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இலகிரோன்னா நல்லா கிண்டிக்கங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியே அதை போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போதுமானது. ரொம்ப ஊற்றினாலும் திகட்டும். அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் தான் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ பிரெட் ஹல்வா தயார். உங்களுக்கு இந்த பிரெட் ஹல்வா வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.